ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அதியக்ஞ கதம் கோத்ர தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாண காலே ச கதம் ஞேயோஸ்மி நியதாத்மபி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 2வது ஸ்லோகம். போன அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணா சொன்ன விஷயங்கள் அதிபூதம், அதியஜ்ஞம், அதிதெய்வம், கர்மம், பிரம்மா போன்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அறிந்த ஒருத்தரால் மட்டுமே, அந்த பரபிரம்மத்தின் ஞானத்தை உடைய ஒருவர் மட்டுமே அந்த பரம்பிரம்மத்தை அடைய முடியும் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். அப்படி அந்த ஞானத்துடனும் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் தன்னோட கடமைகள் அனைத்தையுமே அந்த இறைவன் நமக்கு அவரை சென்று அடைவதற்காக கொடுத்த வாய்ப்பு என்று உணர்ந்து கொண்டு கடமைகளை யார் சரியாக செவ்வனே ஆட்டுகிறார்களோ அப்படி செய்கிறவாளுக்கு கடமையை பகவானை சென்று அடைவதற்கு ஒரு வழியாக காண்கிற நபர்களை பகவான் அவரே தன்னை நோக்கி இழுத்துக் கொள்வார் என்று பார்த்தோம் போன அத்தியாயங்கள். இப்ப இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் நேற்றைய தினம் நாம் பார்த்தது, அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாராம், அதிபூதம், அதியஜ்ஞம், அதிதெய்வம், இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டால், இதெல்லாம் புரிந்து கொண்டால் உன்னை அடைவது சுலபம், இது சரி. ஆனால் இந்த விஷயங்கள் என்ன என்று எனக்கு சொன்னால்தானே எனக்கு தெரியும். அப்படி உன் வாயாலேயே அந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீயே எனக்கு குருவாக இருக்க வேண்டும் என்று முன்பொரு அத்தியாயத்தில் சொன்னார் நம்மளோட அர்ஜுனர். அப்படி ஒரு குரு ஸ்தானத்தில் ஒரு டீச்சராக நீ இருந்து, ஒரு ஆச்சாரியனாக இருந்து எனக்கு அந்த விஷயங்களை எல்லாம் விளக்கமாக சொல் என்று சொன்னார் நம்மளோட அர்ஜுனர். அதன் ஒரு தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் அவர் கேட்கிற விஷயங்கள், கர்மா என்றால் என்ன, நம்ம செய்யும் செயல்கள் என்று சொல்றாரே, அப்படி செயல்கள் என்றால் என்ன, அதன் வகைகள் என்னென்ன என்று நம்ம கிருஷ்ணர் ஏற்கனவே சொன்னார். ஆனால் மீண்டும் ஒரு முறை கர்மாவை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அப்ப கர்மாவை பற்றி முன்பு சொல்லாத சின்ன சின்ன விஷயங்களை இந்த இடத்துல திருப்பியும் ஒரு வாட்டி ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன விஷயங்களை மீண்டும் ஒரு முறை சொல்வதற்காகவும் இந்த வாய்ப்பு இருக்கலாம். இல்லை, ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்ல விட்டு போன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த இடத்திலும் வரலாம். அது என்ன என்பதை பின்வரும் ஸ்லோகங்களில் காண்போம். ஆனால் கர்மம் என்றால் என்ன, செயல் என்றால் என்ன என்று கேட்கிறார் அர்ஜுனர். அதோட நம்மளோட ஆத்மா என்றால் என்ன, நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, இந்த அழியக்கூடிய உடலில் அழியாத ஆத்மா இருக்கு என்று சொல்றியே, அந்த ஆத்மா தான் இந்த உடலுக்குள்ள உயிராக இருந்து அந்த இறைவனை சென்று அடைகிறது மோட்சம் பெற்றால் என்று சொல்றியே, அப்பேற்பட்ட அந்த ஆத்மா என்றால் என்ன, ஆத்மாவை பற்றியும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய ஆத்மாவை பற்றியும் அதே நேரத்தில் கர்மாவை பற்றியும் பிரம்மத்தை பற்றியும் அதிபூதம், அதியஜ்ஞம், அதிதெய்வத்தை பற்றியும் அந்த பகவானை சென்று அடைவதற்கான ஞானத்தை எப்படி பெறுவது, அந்த பகவானை எப்படி சென்று அடைவது என்கிற இந்த விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளணும் என்று அர்ஜுனருக்கு ஒரு ஆசை. இந்த கேள்விகளும் இவர் கேட்கும்போது இவருக்கு ஏற்கனவே இதற்கான பதில்கள் தெரிந்து அதுக்கப்புறம் இந்த கேள்விகளை கேட்கிறாரா என்றால் கிடையாது. இவர் முழுவதுமாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து இந்த கேள்விகள் மட்டும் இல்லை, பகவத்கீதையில் வரும் அனைத்து கேள்விகளுமே அந்த விஷயத்தை பற்றி தெரிந்துக்கணும் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் கேட்கிறார். அப்படி இந்த விஷயங்களை பற்றி தெரிந்துக்கணும் என்ற ஆர்வத்தோடு நம்ம அர்ஜுனர் கேட்ட கேள்விகளுக்கு 3வது ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பகவான் விளக்கம் அளிக்கிறார், பதில் அளிக்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 2வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.